நான் கேட்கிறேன், ஓபிசி சமூக தலைவர்களை பார்த்து கேட்கிறேன், திருமாவளவனை எதிரியா நீங்க நினைக்கிறீங்களே? திருமாவளவன் வந்து ஒரு சக்தியா வளராத காலத்தில் மண்டல் கமிஷன் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தபோது, விபி சிங் அதை நடைமுறைப்படுத்த அறிவிப்பு செய்த போது அதை வரவேற்று இந்தியா முழுவதும் வரவேற்று குரல் கொடுத்தவர்கள் தலித் தலைவர்கள். மாயாவதி அம்மையார், ராம்விலாஸ் பாஸ்வான், ராம்தாஸ் அத்வாலே, பிரகாஷ் அம்பேத்கர், கத்து பத்மராவ், தமிழ்நாட்டில் திருமாவளவன் உட்பட மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஒரே ஒரு தலித் இயக்க தலைவர் கூட எதிர்க்கவில்லை. ஏன் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு தரீங்கன்னு எதிர்க்கல? ஆனா உனக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாதுன்னு எதிர்த்தது யார்? வீதிக்கு வந்தது யார்? யுத்தம் நடத்தியது யார்? வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டது யார்? பிஜேபி, ஆர்எஸ்எஸ். ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, மண்டல் கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு அத்வானி தலைமையிலே ரத யாத்திரையை மேற்கொண்டார்கள். அந்த ரத யாத்திரை யார் எதிர்த்து நடந்த ரத யாத்திரை? மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று போராடிய பிஜேபி காரன் உனக்கு நண்பன். அந்த மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்துங்கள் என்று வரவேற்ற திருமாவளவன் உனக்கு எதிரியா? ராமதாஸை பார்த்து கேட்கிறேன், ஓபிசி சமூகத்தின் தலைவர்களை பார்த்து கேட்கிறேன், உன் வீட்டு பிள்ளைகள் படிக்க கூடாது என்பதற்காக அந்த சமூக நீதியை எதிர்த்து போரிட்டவன் யார்? வன்முறையை கட்டவிழ்த்து விட்டவன் யார்? பேருந்துகளை, பொது சொத்துக்களை கொளுத்தியது யார்? இந்தியாவிலே ஒரே ஒரு தலித் தலைவனாவது மண்டல் பரிந்துரையை எதிர்த்து கருத்து சொல்லி இருக்கிறானா? யாராவது எதிர்ப்பு தெரிவித்தானா? ஒரே ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஆனால் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று இந்தியா முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டவர்கள் பிஜேபி காரர்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள். இன்றைக்கு அவர்கள் உங்களுக்கு நண்பர்கள். திருமாவளவன் எதிரியா? தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். சமூக நீதியை ஆதரிக்கிற இயக்கமா பிஜேபி, ஆர்எஸ்எஸ்?